தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்த 2 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டதற்காக நடைபெற்ற தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்த 2 மருத்துவர்களை கைது செய்ததற்காக நடைபெற்ற தாக்குதலாக இருக்கலாம் என்றும், ஹரியானாவில் வீடு ஒன்றிலும் காஷ்மீர் மருத்துவக் கல்லூரியிலும் 2900 கிலோ வெடிபொருட்கள், ஆயுதங்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த விரிவான தகவல். டெல்லி செங்கோட்டை அருகே I-20 காரில் நேற்று மாலை வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த குண்டு வெடிப்பா அல்லது காரில் இருந்த ஃபியூல் வெடித்ததா என்ற கோணத்தில் விசாரணை என்பது ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும், தற்பொழுது அந்த காரை ஓட்டி வந்தவர் உமர் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த உமர் அதாவது ஹரியானா மாநிலத்திலிருந்து அவருடைய வாகனத்தை இயக்கி வந்ததாகவும், அதே போல ஃபரிதாபாத் வழியாக இந்த கார் டெல்லிக்குள்ளாக நுழைந்திருக்கிறது என்ற முதற்கட்ட தகவலும் வெளியாயிருக்கிறது. அதே போல தற்கொலைப்படை தாக்குதலாக இது இருக்கலாம் என்ற கோணத்தில் டெல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தற்கொலைப்படை தாக்குதல் தான் என்ற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலை நேரடியாக டெல்லி காவல்துறையினர் கூறாமல் தகவலாக கூறியிருப்பதாக தற்போது வெளியாயிருக்கக்கூடிய தகவல் என்பது பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அவருடைய நண்பர்கள் கடந்த 24 மணி நேரத்துக்கு முன்பாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கோபத்தின் காரணமாக இவர் இந்த காரை உள்ளே எடுத்து வந்து உமர் வெடிக்க செய்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான விவரங்களை இன்னும் வெளியாகவில்லை. அது தொடர்பான தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் அவர் கார் உள்ளே அமோனியம் நைட்ரேட் எரிபொருள் அதாவது அமோனியம் நைட்ரேட் ஃபியூயல் ஆயிலை அவருடைய காரில் கொண்டு வந்ததாகவும், அதே போல 3 மணி 19 நிமிடத்திலிருந்து 6 மணி 30 நிமிடம் வரை அவர் காரை விட்டு கீழே இறங்காமல் அந்த செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலுடைய பார்க்கிங்கில் அவருடைய உமர் காருக்குள்ளாகவே இருந்ததாக தகவல் வெளியாயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஏன் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக காருக்குள்ளாக இருந்தார், உமர் ஓட்டி வந்த காருக்குள்ளாக அமோனியம் நைட்ரேட் ஃபியூயல் ஆயில் இருந்ததாக தகவலாக கூறப்படுகிறது. ஒருவேளை இது இருக்கும் பட்சத்தில் டெட்டனேட்டர்கள் மூலம் இது வெடிக்க வைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் உமர் தான் இதில் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதை மட்டும் அதிகாரப்பூர்வமாக கூறாமல் தகவலாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே உமரின் வழியாக தான் இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கிறது. உமருடைய தாயார் மற்றும் அவருடைய சகோதரரை கைது செய்து ஒருபுறம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை டெல்லி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். ஆகவே நேற்று நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விசாரணை முகமைகள், NIA, NSG உள்ளிட்ட பல்வேறு விசாரணை முகமைகளும் இதில் மும்முரமாக இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஹரியானாவில் வீடு ஒன்றில் காஷ்மீர் மருத்துவக் கல்லூரியில் 2900 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மருத்துவர்கள் கைதானதை அறிந்து காரில் வெடிமருந்துகளை கொண்டு வந்து வெடிக்க வைத்திருக்கலாம் என்ற கோணத்திலும் தற்பொழுது உமர் மீதான சந்தேகம் என்பது எழுந்திருக்கிறது. உமர் உயிரிழந்திருக்கிறார். உமர் எதன் காரணமாக அவரே தற்கொலை படையாக மாறினாரா அல்லது உமர் உண்மையாகவே வந்த வாகனம் இயல்பாக வெடித்ததா என்ற கோணங்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் உமர் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தாமல் தகவலாக மட்டும் கூறியிருப்பதாக ANI செய்தி முகமை என்பது அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக. நன்றி நித்யானந்தன், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அமித்ஷா தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், விவரம். நேற்று நடைபெற்ற இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உண்மையாகவே குண்டு வெடிப்பில் தான் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது குண்டு வெடித்ததா என்ற கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் உமர் என்பவர் மருத்துவராக இருந்திருக்கிறார். அவர் மீதான சந்தேக கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்தான் இந்த காரை வெடிக்க வைத்ததாக முதற்கட்ட தகவல் என்பது காவல்துறையினால் உறுதிப்படுத்தாமல் அதிகாரப்பூர்வமாக கூறாமல் உறுதிப்படுத்த தகவலாக வெளியாக இருக்கக்கூடிய சூழலில்
டெல்லியில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன இதெல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்தான அமித்ஷா அதை கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் என்ஐஏ உடைய விசாரணை ஒருபுறம் நடக்கிறது, டெல்லி காவல்துறையுடைய விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் யார் யாருக்கு என்னென்ன சிக்கி இருக்கிறது என்பது குறித்தான விசாரணை நடைபெறும். என்ஐஏ, என்எஸ்ஜி, ஐபி உள்ளிட்ட மத்திய ஏஜென்சிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது என்றால் என்ஐஏவும் விசாரிக்கிறது, என்எஸ்ஜியும் விசாரிக்கிறது, ஐபி உளவுத்துறை, இந்தியாவுடைய உளவுத்துறை தான் ஐபியுடைய விசாரணையும் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவை மூன்றும் கொடுக்கக்கூடிய ஆவணங்களை மத்திய உள்துறை அமைச்சர் முதற்கட்ட ஆவணங்களை வாங்கி பார்க்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒருவேளை இது பாகிஸ்தானோ அல்லது தடை செய்யப்பட்ட இந்த இயக்கங்களாக இருக்கக்கூடிய ஜெய்ஷ் முகமது உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பாகிஸ்தானிலிருந்து இயங்கி இங்கு ஏதேனும் சம்பவங்களை அரங்கேற்றிருக்கிறார்களா என்பது குறித்தான முதற்கட்ட விசாரணை நடத்தியிருப்பார்கள் நேற்றே. ஆகவே இது குறித்ததான தகவல்களை ஐபி, அதாவது உளவுத்துறை, இந்தியாவுடைய உளவுத்துறை உடைய தலைவர் அமித்ஷாவிடம் கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு வெளி நாடுகளுடைய சதி திட்டமோ அல்லது வெளிநாடுகளுடைய தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து ஐபி கூறுவார்கள். என்எஸ்ஜியை பொறுத்தவரை என்எஸ்ஜி பாதுகாப்பு தொடர்பானது. ஆகவே என்எஸ்ஜி எந்தெந்த வழியாக இந்த வாகனங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு மணி நேரம் அந்த வாகனம் அங்கு நின்றிருந்தது, எதை வைத்து வெடிக்க வைத்திருக்கிறார்கள், அது உண்மையாகவே சிஎன்ஜி சிலிண்டர் தான் வெடித்ததா அல்லது சிஎன்ஜி சிலிண்டருக்கு பதிலாக வேற ஏதேனும், அதாவது அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயிலோ இது போன்ற ஏதேனும் பொருட்களை நிரப்பி வந்து வெடிக்க வைத்திருக்கிறார்களா அல்லது அந்த காருக்குள்ளாக வெடிகுண்டு கடத்தி வரப்பட்டு அது வேறெங்கும் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு வெடிக்கப்பட்டதா, வேற என்ன சதித்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி வெடிக்கப்பட்டது என்று என்எஸ்ஜி கூறுவார்கள். என்ஐஏ பொறுத்தவரை அது அமைதியாக தன்னுடைய வேலையை செய்யும். என்ஐஏ பொறுத்தவரை யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது, இந்த மருத்துவர் உமர் என்று கூறப்படுகக்கூடிய இந்த உமருக்கு யார் யாருக்கெல்லாம் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள், உமருடைய கேஷிட் என்பார்கள். உமர் இதற்கு முன்பாக எங்கு படித்தார், எங்கு வளர்ந்தார், எந்த பள்ளிக்கூடம், எந்த கல்லூரி, எந்த மருத்துவக் கல்லூரியில் அவரை தற்பொழுது பணியாற்றி வருகிறார், அவருடைய நண்பர்கள் யார், உமருடைய சகோதரர் சகோதரிகள் யார், அவருடைய குடும்பத்தினர் யார், யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்திருக்கிறது, எத்தனை நபர்களிடம் அவர் தொலைபேசி வழியாக பேசியிருக்கிறார் என்பது குறித்தான இந்த சீடர் என்பார்கள். தொலைபேசி வாயிலாக அவர் கடந்த ஒரு வருடமாக யார் யாரிடம் பேசியிருக்கிறார், யார் யாரை சந்தித்திருக்கிறார் என்பது குறித்தான இந்த முழு விவரங்களையும் என்ஐஏ எடுத்து விடுவார்கள். என்ஐஏக்கு இப்படி ஒரு பலம் இருக்கிறது. ஆகவே உளவுத்துறை ஒரு பக்கம், என்ஐஏ ஒரு பக்கம், என்எஸ்ஜி ஒரு பக்கம் என்று இந்த மூன்று தலைவர்களும் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலாகவே ஆவதன் காரணமாக முதற்கட்ட அறிக்கைகளை கான்பிடென்சியல் டாக்குமெண்ட் என்பார்கள். இந்த முதற்கட்ட தகவலையும் கான்பிடென்சியல் டாக்குமெண்ட்டையும் அமித்ஷாவிடம் கொடுப்பார்கள். அதன் பிறகு அதில் ஏதேனும் சதி திட்டமோ பாகிஸ்தானுக்கு தொடர்போ அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறது என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியிடம் அந்த தகவலை பரிமாறுவார். அதன் பிறகாக அடுத்தடுத்த கட்ட இந்தியாவுடைய நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது, என்ன வெடித்தது, இதைதான் இந்த 3 விவகாரத்தில் மட்டுமே அமித்ஷா இதுல கான்சன்ட்ரேட் செய்து அவர்களிடம் என்ற தகவலை பெற இருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த 3 பிரிவுகளுடைய தலைவர்கள் தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பங்காற்றுகிறார்கள். என்எஸ்ஜி, என்ஐஏ மற்றும் ஐபி, இந்த 3 பங்கு என்பது பாதுகாப்பு தொடர்பானது. இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பது இவர்கள் மூவருடைய கையில் தான் இருக்கிறது. என்றால் என்ஐஏ பொறுத்தவரை ஏதேனும் சம்பவம் நடைபெற்றால் அந்த சம்பவத்திற்கு பின்புலத்தில் இருப்பவர் அனைத்தையும் விசாரிக்கும். என்எஸ்ஜியை பொறுத்தவரை பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, ஆகவே என்எஸ்ஜி அதை விசாரிக்கும். ஐபி, மத்திய உளவுத்துறை என்பது மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே அதை கண்டறியக்கூடிய திறன் வாய்ந்தது ஐபி. ஆகவே எப்படி இந்த சம்பவம் அரங்கேறியது, ஐபிக்கு தெரியாமல் இது நடந்ததா அல்லது ஐபி ஏற்கனவே மத்திய அரசுக்கு இப்படி ஒன்று நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தகவலை முன்கூட்டி கொடுத்து அதன் பிறகு நடைபெற்றதா என்பது குறித்தான விவரங்களையும் ஐபியுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விவரமாக கூற இருக்கிறார். ஆகவே இந்த 3 தலைவர்களுடைய கருத்துக்களையும் அமித்ஷா கேட்டிருந்திருப்பதாக இதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழுமையான விவரங்களையும் அமித்ஷா கொடுக்க இருக்கிறார். நித்யானந்தன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.